தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் கதைக்கக்கூடிய விடயங்களாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக ஒரு பெரிய ஒரு கோவில். அந்த கோவிலே மிகவும் சிறப்பான முறைகளை கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கும்பாபிஷேகத்துக்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் அடுத்த விடயமாக யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக பேச இருக்கின்றோம். மூன்றாவது விடயம், கிளிநொச்சியில் 16 சிறுவர்கள் ஒரு நபரினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த விடயம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு தந்தை ஒருவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகளை கோடாரியால் தாக்கி இருக்கின்றார். ஆக இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றது. இதை பற்றித்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்றைய தினம் காணொலிக்குள்ள போவோம். இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக பேசக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய ஆலயங்களில் ஒன்றுதான் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம். இந்த கந்தசுவாமி ஆலயத்தில் இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமான முறையிலே கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக 50 வருடங்களின் பின்னரான ஒரு சிறப்பான கும்பாபிஷேகமாக இது சொல்லப்படுகின்றது. இதில் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமன்றி நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறுபட்ட அடியவர்கள் இந்த நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இன்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில இவர் மாவட்டபுரம் கந்தசுவாமியாரையும் தரிசிப்பதற்காக இன்றைய தினம் சென்றிருந்தார். இந்த நிலையில பார்த்தால் ஒரு கும்பாபிஷேகம் அப்படி என்று சொன்னால் பல கோடி மக்கள் திரண்டு அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வருவது ஒரு வழக்கமான விடயம். ஆனால் இன்றைய தினம் அமைச்சரின் வருகையொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலையில் இருந்தே அப்ப மக்கள் அங்க அந்த கோவிலுக்கு வருகின்ற அனைவருமே சோதனை செய்யப்பட்டுதான் உள்ளே அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இது தொடர்பாக மக்களிடையே பல்வேறுபட்ட விசனங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், கோவில்ல கூட இவ்வாறான ஒரு நெருக்கடியா அப்படி என்று சொல்லி ஒரு விசனம் எழ செய்திருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக அந்த சோதனைகள் இல்லாமல் பக்தர்களை ஆலயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கின்றார்கள். அப்ப இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்து இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஒரு கோவிலுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு மன ஆத்ம திருப்திக்காக நாங்கள் செல்கின்ற பொழுது அங்கேயும் இவ்வாறான ஒரு சோதனை சாவடிகளா என்கின்ற மாதிரியான ஒரு விசனமும் மக்கள் மத்தியில் எழுந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. இரண்டாவது விடயம் என்ன என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர் கிருஷ்ணா அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதாவது மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில இன்றைய தினமும் அவருக்கு அந்த பிணையானது மறுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய சட்டத்தரணிகள் அவருக்காக முன்னிலையாகி இந்த வழக்கை தொடர்ந்திருந்த பொழுதிலும் வழக்கை அவருடைய சார்பாக பேசியிருந்த பொழுதிலும் கூட அவருக்கான அந்த பிணை என்பது இன்றைய தினமும் வழங்கப்படவில்லை. எதிர்வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் அவரை மீளவும் விளக்கமறியலில் வைப்பதற்காக உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்த விடயம் தான். அதாவது என்ன அப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய யூடியூபர் கிருஷ்ணா அவர்கள் பண்டத்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினரின் வீட்டிற்கு சென்று அங்கே அந்த பிள்ளையை அந்த பாடசாலை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவியை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அழைத்தமைதான் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பமாக இருந்தது. அதன் பின்னராக சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருக்கின்றார் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த விசாரணைகள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 தான் இவ்வாறாக அந்த சிறைகளை அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த பிணையும் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது. இந்த நிலையில தான் எதிர்வருகின்ற 23ஆம் தேதி இந்த வழக்கானது மீளவும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த விளக்கமறியல் என்பது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான காணொலிகளை பதிவேற்றி இருந்தோம். அப்போ வந்திருந்து அந்த கருத்துக்கள் அந்த கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது என்ன அப்படி என்று சொன்னால், பலரும் பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருந்தீர்கள். நாங்களும் பணம் கொடுத்து ஏமாந்திருக்கின்றோம் என்கின்ற மாதிரியாகவும், கிருஷ்ணா நல்லவர் என்கின்ற மாதிரியாகவும் நீங்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்கின்றீர்கள். உண்மையிலே
கிருஷ்ணா என்பவரை வந்து எனக்கு நேரடியாக தெரியாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆக நீங்கள் சொல்கின்ற கருத்தின் அடிப்படையிலே நான் அந்த கருத்துக்களை எவ்வாறாக விட்டிருக்கிறேன். ஆக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நீதிமன்றத்தில் எதிர்வரக்கூடிய 23ஆம் தேதி என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதிலே குறிப்பாக சொல்லுகின்றார்கள் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், கிருஷ்ணாவிற்கு எதிராக வந்து இப்ப பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் ராகவன் என்கின்ற ஒரு ஒரு போலீசார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அவர்தான் இவ்வளவு தூரவும் இதனை ஆராய்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யூடியூபர் கிருஷ்ணா அவர்களினுடைய விடயத்திலே என்ன விதமான விடயங்கள் எல்லாம் நடைபெற போகின்றது அப்படி என்று சொல்லி. அடுத்த விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், தந்தை ஒருவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கிவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. குறித்த சம்பவமானது எந்த இடத்தில் நடந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், வெதிகம மெனிக்கடவர பிரதேசத்துல தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த கொலையினை புரிந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து 75 வயது. அப்ப இந்த கொலைக்கான காரணம் என்ன? அதாவது இந்த இந்த உயிரிழந்த நபர் வந்து ஏற்கனவே தன்னுடைய மனைவி மற்றும் மகளை தாக்கி விட்டு சென்று அதன் பின்னதாக தானும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய மனைவி மகளிற்கு எதுவுமே ஆகவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில இந்த நபர் வந்து 75 வயது இருக்கக்கூடியவர். அப்ப இந்த சம்பவம் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த 75 வயது இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து தன்னுடைய மனைவி மகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை வந்து மண்வெட்டியால் தாக்கி இருக்கின்றார். அப்ப இந்த சத்தம் கேட்டு அடுத்த அறையிலே தங்கியிருந்து அந்த அடுத்த மகள் வந்து ஓடி வந்து தன்னுடைய குழந்தையுடன் பார்த்த பொழுது தந்தையார் தாக்கி இருக்கின்றார். உடனடியாக அந்த பெண் ஓடி சென்று அயலவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கிடையில் குறிப்பிட்ட இந்த தந்தையார் வந்து அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கின்றார். அதன் பின்னதாக போலீசார் வந்து அந்த நபரை வந்து கைது செய்வதற்கு முற்படுகின்ற பொழுது அந்த நபர் தானே தனக்கு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அப்ப குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்கின்ற மாதிரியாக இப்ப பல கோணத்திலும் வந்து விசாரணைகள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக இந்த காணொலிகளை நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய தமிழர் பகுதியான கிளிநொச்சியிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு துன்பகரமான சம்பவம் என்று கூறலாம். கிளிநொச்சியிலே ஒரு பாடசாலையிலே ஒரு சிற்றூழியராகவும் அதேவேளை அந்த பாடசாலையிலே விளையாட்டு பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஒருவரினால் அதே பாடசாலையினை சேர்ந்த 16 மாணவர்கள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் 13 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது. அப்ப இது பயிற்றுவிப்பாளர், இந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் விளையாட்டு பயிற்றுவிப்புகளுக்காக அந்த பிள்ளைகளை வந்து அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுதுதான் இவ்வாறான தவறான நடத்தைகளுக்குள் அந்த பிள்ளைகளை உட்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற விடயம் வந்து தெரிய வந்திருக்கின்றது. எவ்வாறாக என்று சொன்னால், இந்த மாணவர்களினுடைய 2 மாணவர்களை உன்னிப்பாக அவதானித்த பொழுது அவர்களுடைய கல்வியிலே அவர்களுடைய நடத்தையிலே மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர்களிடம் ஒரு விசாரணை ஒன்று நடந்திருக்கின்றது பெற்றோர்கள் ஆசிரியர்களினால். அப்பொழுதுதான் இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இப்படியாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளரினால் தங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்கின்ற மாதிரியாக சொல்லப்பட்டதன் பின்னர் குறித்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளருக்கு எதிராக வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிபரிடம் முறைப்பாட்டு ஒன்றை செய்திருந்தார்கள். இந்த சம்பவம் வந்து கடந்த புதன்கிழமை நடந்திருக்கின்றது. அப்ப இந்த புதன்கிழமை என்ன நடந்திருக்கு சொல்லி சொன்னால், போலீசாருக்கு இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உடனடியாக பாடசாலைக்கு விரைந்த போலீசார் அந்த மாணவர்களை வந்து ஒரு அறையிலே அடைத்து வைத்திருந்ததாகவும் அதன் பின்னதாக போலீஸ் வாகனத்திலே அந்த மாணவர்களை ஏற்றி கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களினுடைய பெற்றோர்கள் கடும் விசனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இதுவரை நேரமும் அந்த பயிற்றுவிப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் கைது செய்யப்படவில்லை. மாறாக தங்களுடைய பிள்ளைகளை ஏதோ குற்றவாளிகள் போல் இந்த போலீசார் நடத்துகின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர்கள் வந்து அந்த விசனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இதுவரையிலும் அந்த பயிற்றுவிப்பாளர் கைது செய்யப்படவில்லை என்கின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக ஒரு பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை பாடசாலையில் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரினால் இந்த சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், இது சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லைத்தானே. அப்ப இந்த பாடசாலை சமூகம் வந்து விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த 16 அந்த எண்ணிக்கையில் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக முதல் அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட வேண்டியது முக்கியம் தானே. ஆக இந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அடுத்ததாக ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக கதைக்க வேண்டும். அந்த விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், இப்ப வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எல்லாம் அடுத்த மாதம் வரை இருக்குது. அப்ப இந்த தேர்தலை முதன்மையாக கொண்டு இப்ப அந்த பிரச்சாரங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் சடுதியா நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாணம் வசாவிளான் பலாலி போகின்ற அந்த பாதையானது திறந்து விடப்பட்டிருக்கின்றது.
பல்வேறுபட்ட நிபந்தனைகளுடன் தான் இந்த பாதையானது திறக்கப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அப்ப இதன் பின்னணியில் இந்த தேர்தல் காலத்துக்காக தான் என்பிபி அரசு இவ்வாறான ஒரு விடயங்களை செய்கின்றது என்கின்ற மாதிரியாக பல்வேறுபட்ட விசனங்கள் சமூகத்திலே எழுந்து கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. ஆக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பாதை தொடர்ச்சியாக மக்களுடைய பாவனைக்காக இந்த விதமான விதிமுறைகள் நிபந்தனைகள் இல்லாமல் விடுவிக்கப்படுமா இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அப்படியே அந்த பாதை மூடப்படுமா என்பது எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இது போல தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளை.